தேவதானப்பட்டி இஸ்லாமியர் இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக வகுப்பு திருத்த சட்டத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி பகுதியில் இஸ்லாமிய இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக மத்திய அரசு கொண்டு வரப்பட்டுள்ள வகுப்பு திருத்த சட்டத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இஸ்லாமிய அமைப்பினர், இஸ்லாமிய கட்சி தலைவர்கள், ஜமாத் தலைவர்கள், இஸ்லாமிய பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசு கொண்டு வரப்பட்டுள்ள வகுப்பு திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், இஸ்லாமியருக்கு எதிரான கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வகுப்பு திருத்த சட்டத்தை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் இஸ்லாமிய அமைப்புகள், ஜமாத் தலைவர்கள், இஸ்லாமிய அனைத்து கட்சி நிர்வாகிகள், இஸ்லாமிய பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தமுமுக தலைமை கழக பேச்சாளர் கோவை சையது, SDPA மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்திக், YMJ மாநில துணைத் தலைவர் அல்தாஃபி, இஸ்லாமிய இளைஞர் ஒருங்கிணைப்பு குழு ஷேக் அப்துல்லா, மாவட்ட தலைவர் சாகுல் ஹமீது, பெரிய பள்ளிவாசல் இமாம் ஷர்புதீன் உலவி, இஸ்லாமியர் இளைஞர் ஒருங்கிணைப்பு குழு முகமது ஆசிக் ராஜா, பள்ளிவாசல் செயலாளர் மீரா மைதீன், கட்டிட கமிட்டி தலைவர் ஃபரூக், SDPA மாவட்ட தலைவர் அபுபக்கர் சித்திக், YMJ மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன், தமுமுக மாவட்ட தலைவர் அப்துல்லா பத்ரி, INTJ மாவட்ட தலைவர் ராஜா முகமது அல் அமீர், நகர பள்ளிவாசல் சிராஜுதீன் முஃப்ஷரி இமாம், தேவகானப்பட்டி இஸ்லாமிய இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு குழு முகமது ஆஷார்தீன், தாஜுதீன், நகர தலைவர் SDPA சையது அபுதாகி, நகர தலைவர் தமுமுக நகர தலைவர் தமுமுக மற்றும் ஏராளமான பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேட்டி அபுபக்கர் சித்திக், SDPA மாநில பொதுச் செயலாளர். தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா. போன்று அதை வாடகைக்கு எடுத்து அதை உள்வாடகையில் கொடுத்து அதை வக்ஃபோடு அதை போய் கேட்கும் பொழுது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்தி விடுகிறார். இன்றைய காலத்தில் இந்த சொத்துக்களை எல்லாம் எங்களுடைய சொத்துக்கள். இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தங்கள் என்பது 1-2 திருத்தங்கள் அல்ல, 117 திருத்தங்களை ஒன்றிய பாஜக அரசு இந்த சட்ட திருத்தத்திலே கொண்டு வந்திருக்கின்றது. இவர்கள் சொல்லுகின்றார்கள், இதை எதன் நோக்கத்திற்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது இந்த ஒன்றிய பாஜக அரசு சொல்கிறது, ஏழை பெண்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக, முஸ்லிம் மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று அமித்ஷா கூறுகின்றார். யார், எப்படிப்பட்டவர்கள்? குஜராத்திலே கற்பிணி இங்கே மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வக்ஃப் திருத்த சட்டம் என்ற பெயரிலே என்ன சொல்றாங்க? முஸ்லிம்களுடைய இந்த சொத்தை நிரூபிப்பதற்கு முஸ்லிம் அல்லாத 2 பேரை